Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல அதிக பேர் கேட்டது வெப்சைட்ல பாத்தீங்கன்னா என்னோட லாகின்ல மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. நான் இதுவரையும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. நான் வந்து ஆல்ரெடி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிட்டு ஸ்லைடிங் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே வந்து இது போல வந்திருக்கு. நான் வந்து அட்மிஷன் ஓகே பண்ணிட்டேன். 20,000மே வந்து பே பண்ணிட்டேன். வெப்சைட்ல பேமெண்ட்கான ரெசிப்ட்டுமே வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு. அப்படி இருந்து வந்து எனக்கு இது போல ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. மேபி இது யூனிவர்சிட்டி சைட் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 20,000 வரையும் தான் வந்து நீங்கள் டிஎன்ஏயுக்கு வந்து பே பண்ணுவீங்க. பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அங்கே தான் வந்து உங்கள் செமஸ்டர் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தராக எந்த பேமெண்ட்டுமே வந்து நீங்கள் டிஎன்ஏயுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஒன்று கவுன்சிலிங் ஃபீஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ். இந்த ரெண்டு ஃபீஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் லாகின்ல வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காக வந்து இதை எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேக் பேமெண்ட்டுக்குள்ளே போனால் நமக்கு இது போல தான் வந்து ஷோ ஆகுது. பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாத்துலேயுமே வந்து 0 தான் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. மேபி சில பேருக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாருக்குமே எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ இப்படி வந்திருக்கு, நாங்கள் ஏதாவது அமௌண்ட் கட்டணுமா அப்படின்னு நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணி தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. சீட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 20,000 ருபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான், இந்த 2 பேமெண்ட் தான். பேலன்ஸ் பேமெண்ட்டு நீங்கள் உங்கள் காலேஜில் தான் பே பண்ணுவீங்க. ஃபர்தராக வேறு ஏதாவது அப்டேட் இதை பற்றி கிடச்சிச்சினாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். சீட் கிடச்சவங்க அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக வந்து பே பண்ணிக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 days தான் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிச்சினாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்க கரெக்டாக போய்ட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் வேறு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.